என்னன்னா, எதிர்மறையாக யோசித்தால் சாத்தான் உங்களை பார்த்து சிரிப்பான். இதான் இன்னைக்கு செய்தியினுடைய முக்கிய தலைப்பு. எதிர்மறையாக யோசித்தால் சாத்தான் உங்களை பார்த்து என்ன செய்வான்? சிரிப்பான். அல்லேலூயா. நீங்கள் இப்படி என்னை பார்த்துன்னு சொல்லிடாதீங்க. எதிர்மறையாக யோசித்தால் சாத்தான் உங்களை பார்த்து சிரிப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்கிற மாதிரி எழுதிக்கிறீங்களா இன்னைக்கு? சரி, எதிர்மறையான யோசனைகளை குறித்து நாம் இந்த நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தான் சொல்லுவான், உனக்கு சீக்கிரத்தில் வியாதி வந்துடும், நீ மண்டையை போட்டுருவ, நீ பிழைக்க மாட்ட, இந்த அவன் மாரட பிள்ளை செத்துட்டான் பாரு, இந்த அவன் இங்கே செத்துட்டான் பாரு, அங்கே செத்துட்டான் பாருன்னு சொல்லிட்டு பல எதிர்மறையான யோசனையை பிசாசானவன் கொண்டு போடுவான். அப்போ இந்த எதிர்மறையான யோசனையை நம்ம ஜெயங்கொள்ளணும்னா ஜெயமுள்ள வார்த்தைகளை என்ன செய்யணும்? கேட்கணும். அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை, சத்திய வார்த்தையை கேட்டு நம்ம அந்த எதிர்மறையாக வருகிறது பாருங்க, அந்த யோசனையை ஜெயிக்கணும். சாத்தான் சொல்லுவான், நீ கடன்ல இருந்து என்ன செய்ய முடியாது? மீள முடியாது. நீ வியாதியிலிருந்து மீள முடியாது. நீ சாபத்திலிருந்து மீள முடியாது. உனக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. நீ தனியாக தான் என்ன செய்யணும்? கிடக்கணும். இப்படியெல்லாம் உனக்கு எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு போடுவான். அப்போ எதிர்மறையான எண்ணம் வரும்போது நாம் வசனத்தின்படி அவனை என்ன செய்யணும்? அந்த எண்ணங்களை மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஆதி ஆகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 2வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. பாருங்க, நீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் வீட்டில் படிங்க பாருங்க. ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஒரு முறையிடுறான். என்ன முறையிடுறாரு? ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னவன் அந்த கவலை நீங்கி, அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நீங்கி, ஆபிரகாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி ஆபிரகாமே இங்கே வானு வெளியே கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணு, இவ்விதமாக உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு கர்த்தர் வந்து அந்த எதிர்மறையான ஆபிரகாமுடைய எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் எதிராக கர்த்தர் ஒரு வார்த்தையை போடுறாரு. ஆபிரகாமே, உன் கண்களை என்ன செய்ய? ஏறெடுத்து பாரு. நீ மாம்ச பிள்ளைக்கு தானே அழுகிற, உன் வாரிசு வேணும் தானே அழுகிற. நீ நினைக்கிற நினைப்பை பார்க்கலும் மேலான ஒரு சந்ததியை நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? தரப்போறேன். வானத்து நட்சத்திரங்களை போல உனக்கு சந்ததியில் நான் என்ன செய்ய போறேன்? தரப்போறேன். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா, நான் வந்து மாம்சத்தில் குழந்தை எதிர்பார்த்தா கர்த்தர் இவ்வளவு பெரிய கிஃப்டை எனக்கு என்ன செய்யறாரு? இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லா துக்கத்தையும் மறந்து ஆபிரகாம் பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க 17, 18, 19 வாசிக்கலாமா? இன்னைக்கு செய்தியின் முக்கிய கவனிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய், கவனிங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருக்கு முன்பாக எல்லாருக்கும் தகப்பன். அல்லேலூயா சொல்லுவோமா? மரித்தோரை எழுப்புகிற தேவன்
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை அவன் விசுவாசித்து நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனான யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்மாவேலர்களுக்கு, இன்னைக்கு உலகத்தில் 500 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க ஆபிரகாம் சந்ததி. சொல்லுங்க அல்லேலூயா. எதிர்மறையா வந்த யோசனையை ஆண்டவர் முறியடித்து அந்த யோசனையை மேற்கொண்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல, பூமியின் தூளைப் போல உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன். கைதட்டுவோமா? இதான் எதிர்மறையான யோசனையை ஜெயிக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது என்ன எழுதப்பட்டிருக்கு 18ல? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, கவனிங்க, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தோம். இதெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை அவனுக்கு நம்புறதுக்கு ஏதுவில்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு வயசு என்ன ஆயிடுச்சு? 99 ஆயிடுச்சு. சாராளுக்கு எத்தனை வயசாயிடுச்சு? 89 வயசாயிருச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. பெண்களுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் செயலற்று போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு கால உற்பத்தி திட்டத்திலே நான் உன்னிடத்துல வருவேன். அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசித்தான். எதிர்மறையான யோசனையை கர்த்தர் ஜெயம் எடுக்க வைத்தார் ஆபிரகாம். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தோம். அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. நமக்கு வருகிற எதிர்மறையான யோசனையை பார்த்து பிசாசு நம்மளை பார்த்து சிரிக்காதபடி, சாத்தான் நம்மளை கொள்ளையாடி கொண்டு போயிடாதபடி, தேவ பிள்ளைகளை அந்த எதிர்மறையான யோசனையை ஜெயிப்பதற்கு தான் தேவ சமூகம். எதிர்மறையான எண்ணங்களை ஜெயம் எடுக்கிறதுக்கு தான் மருத்துவர் சொல்லியிருப்பார், உனக்கு இப்படி ஆயிரும். நம்முடைய மனசு சொல்லும், உனக்கு இப்படி ஆயிரும், நீ தப்ப முடியாது, உன் கடனிலிருந்து தப்ப முடியாது, வியாதியிலிருந்து தப்ப முடியாது, உன் பிரச்சனையிலிருந்து தப்ப முடியாதுன்னு எண்ணம், உள்ள இருக்கிற எண்ணம் எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சில பேர் சாக கூட சொல்லும், ஏன் இருந்துக்கிட்டு எண்ணத்தை நீ சாதிக்க போறேன்னு சொல்லும். அல்லேலூயா. ஆனால் எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல சொல்லணும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக அங்கே அறிக்கையிடுறார். 12வது வசனம் படிக்கலாம். ஆமாம், 1ஆம் அதிகாரம் 12, 2 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12. அதனால் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுகிறேன். என்ன சொல்றாரு? அதனால் அந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் இதெல்லாம் என்ன விசுவாசம்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. சில பிள்ளைகளுக்கு கேட்ட தகப்பன் தாய் பேரே தெரியாது. நடிகர்கள் பேரை சொல்லும், நடிகர்கள் பேரு, காதலன் காதலி பேரை சொல்லும், தாய் தகப்பன் பேரை சொல்லாது, மறந்துடும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கைதட்டுமா எல்லாரும், அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய். இதான் விசுவாசம். எதிர்மறையான எண்ணங்களை முறியடிக்கிற விசுவாசம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எதிர்மறையான எண்ணங்களை நம்ம ஜெயம் எடுக்கணும்னா எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தரிடத்தில் உற்சாகமா இருக்கணும். சங்கீதம் 149 சங்கீதம்
1வது வசனத்தையும் 2வது வசனத்தை எழுதி வச்சு படிங்க, வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? புதுப்பாட்டை பாடுங்க, வெற்றி பாடலா பாடுங்க. அடுத்தது துதி. பரிசுத்தவான்களுடைய சபையில் அவருடைய துதி என்ன செய்யணும்? விளங்குவதாக. இஸ்ரவேல் தெலாக். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர்கள் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கடவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்குள்ள தேவ பிள்ளைகளே, நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா அது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஃபாதர் பெர்க்மான் செய்யா ஆரம்ப நாட்களில் அநேக பாடல்களை எழுதி படிச்சிருக்கிறாங்க. பாடுகள் நேரத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய முழு எதிர்ப்பு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபை, போப்பு, ஆண்டவர், அதாவது பிசப்புகள், பெரிய ஃபாதர்கள், சிஸ்டர்கள், பொதுமக்கள்லாம் எதிர்த்து பெர்க்மான்ஸை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு மேலே ஆசிட்டையெல்லாம் தூக்கி ஊற்ற போன அந்த எதிர்மறையான நேரத்தில் வந்த அருமையான பாடல்களை பாடி வெற்றி சிறந்த பாடல்களை வெளியிட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, நான் வெற்றி கொடி பிடித்திருவேன், வீர நட நடந்திருவேன், என்றும் ஆனந்தம் என் இயேசு எனக்கு தருகிறார், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடப்பேன். இப்படியெல்லாம் வெற்றியான பாடல்களை அந்த நாட்களில் பாடி அந்த பாடுகள் மத்தியில் வெளியிட்டார். இன்னைக்கு வெற்றி அடைந்து பார்த்துருங்க, உலகத்துக்கே கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வாதமாக மாற்றி வச்சிருக்கிறார். கைதட்டுவோமா எல்லாரும்? கண்ணார பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பாடுகள் நேரத்தில் எதிர்மறையான அந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்து அப்படியே உட்கார்ந்து ஸ்தம்பித்து போகாதபடி, செய்ய வேண்டிய வேலையை செய்யாதபடி, போக வேண்டிய இடத்துக்கு போகாதபடி, ஆமென், ஆண்டுடைய பிள்ளைகளே, எதையோ ஒரு சிந்தனைக்குள்ளே பிசாசு நம்மளை கொண்டு போயிடாதபடி அந்த எதிர்மறையான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினாலே, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தில் ஆபிரகாம் எப்படி இருக்கல? பலவீனமா இருக்கல. எத்தனை வயசு சொல்லுங்க? அல்லேலூயா. பாருங்க, 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செயலற்று போனதையும், அதெல்லாம் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். விசுவாசத்தில் ஆபிரகாம் எப்படி இருந்தாரா? வல்லவனா இருந்தாரு. நாமளும் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? அப்பாவுடைய பிள்ளைய, கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை தருவார், எனக்கு சுகபலனை ஏசப்பா தருவார், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கர்த்தர் என்னை கடன் வாங்க விடமாட்டாரு, நான் வாக்குத்தத்தத்தை நம்பி பொறுமையாக இருப்பேன், அவசரப்பட்டு அநியாய வட்டிகளுக்கு பணத்தை வாங்க மாட்டேன், எதிர்மறையான எண்ணங்களை நான் முறியடிக்கணும், வாயை திறந்து அறிக்கையிடணும். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 37 4வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உனக்கு காரியத்தை என்ன செய்வாரு? வாக்கிய பண்ணுவாரு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? அப்பாவுடைய பிள்ளைய மனமகிழ்ச்சியா இருக்கணும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு பவுலுக்கு. முல்லை போல அவர் சர்ரத்தை, முல்லை போல தேலை போல கொட்டக்கூடிய ஒரு தாங்க முடியாத வேதனை அவருக்கு இருந்திருக்கு. கர்த்தரிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 நேரம் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இந்த வேதனை எடுத்து போடும். அப்போ தான் கர்த்தர் பேசினாராம், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு. அதுக்கு பிறகு தன் பலவீனத்தை குறித்து எந்த இடத்துலையும் அவர் எழுதவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வெற்றியோட ஓட்டத்தை முடித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்முடைய இங்கே பாருங்க, நம்ம எண்ணம் எதிரடையான எண்ணத்தை
இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஆமென். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 6-7 வசனத்தில் படிக்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கே தெரியப்படுது. 7வது வசனத்தை பற்றியெல்லாம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அல்லேலூயா காத்துக்கொள்ளும். அவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம வலது கையை தலையில் வைத்து, என் சிந்தனையே, சிந்தனை மண்டலமே, எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நீ ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா ஆமென். சிந்தனை மண்டலமே, எதிரடையான எண்ணத்திற்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா ஆமென் ஆமென். நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கைதட்டி, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லுவ எல்லாரும், பிறந்தாம் அடைப்பவன் இல்லை, கட்டினா அதை இடிப்ப. நல்ல கையோசத்தி கைதட்டி, கட்டினால் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள, வாயை திறந்து அறிக்கை. இயேசு ராஜா நன்றி. சத்தமாக, பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறான். பலவானின் வில்லை உடைத்து தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் சத்தமாக உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லுவோம் எல்லாரும், இல்லை, வாசலை அடைக்க ஒருவர் முடியாது. இல்லை ஆமே. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவராம். பார்வோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடு வேளையில், சொல்லுங்க, வாதை எந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, வாயை திறந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் அறிக்கையிடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் மறையட்டி இயேசுவின் நாமத்தினாலே. இல்லை 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 இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஆமென். தேவனை துதிக்கும் துதியாலே எரிக்கோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதிக்கிற போது சிறையும் அதிர்ந்தது. ஆமென். தேவனை துதிக்கும் துதியாலே
கபாலவா சந்தரபலவா துரபரபரபரபரபா. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை, துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். சொல்லுங்க, துதியாலே கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம்ம. பரலோக தகப்பனே, உம்முடைய பாதத்தில் வந்த நம்முடைய மக்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கண்மலை மேல நிறுத்துங்க, அடியை உறுதிப்படுத்துங்கப்பா. தேவனே, உம்மை துதிக்கிற பாடலை, துதியை நாவிலே கொடுத்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நம்முடைய சித்தமானபடி இந்த ஆராதனையிலே கர்த்தரே உங்க நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அதெல்லாம் ஜெயமாய் மாறுவதா இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. சத்தமா சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் குடும்பங்களோடும் கர்த்தர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பாராக. வலதுகை தலையில் சொல்லுவோம், இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் இரத்தம் எங்கள் மேலே நெருங்காதே சாத்தான், பாசமா சிலுவையில்